வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் KYC பதிவு சிறப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளது. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் வந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கோவை கர்நாடகா இடையே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் விஜயநகரம் மாவட்டத்தில் 5,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட போகாபுரம் சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். காமன்வெல்த் போட்டியில் ஒரே நாளில் 6 பதக்கங்களை இந்தியா வென்றது. தமிழக நீர்வளத்துறை செயலாளர் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய செயலாளராக பிரசாந்த் வடநரை அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இதுவரை 18% குறைவாக பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நரியம்பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இயற்கை வென்றது என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் KRS அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் போட்டியில் மகளிருக்கான குத்துச்சண்டையில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை பிரீத்தி பவார் அவர்கள். திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு மேலும் 10 ரூபாய் உயர்த்தி நூற்பாலைகள் அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் சென்னை மெட்ரோ ரயிலில் மொத்தம் 1,37,647 பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இதுவரை 18% குறைவாக பெய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கியுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைக்கப்பட்டு 2,906 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் விலை குறைந்து 1 சவரன் 1,05,760 ரூபாயாகவும் 1 கிராம் 13,220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. E20 பெட்ரோல் பயன்படுத்தும் போது BS3 வாகனங்களில் சிறிய மாற்றங்கள் தேவை என்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் 100 வார பிரச்சாரத்தை ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை பொழிவு, குடிநீர் விநியோகம், வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து ஆய்வு செய்து அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நிதி நெருக்கடியை சமாளிக்கும் விதமாக முதற்கட்டமாக 1000 அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் அனுப்பும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தொலைதூர மின்சார பேருந்துகள் அரசு சார்பில் இயக்குவது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் 665 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினார். பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விக்ரமராஜா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் கோவிலில் தரிசன நேரத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 100 ரூபாய் கட்டணத்துக்கான தரிசனம் மாலை 6:30 மணி வரை மட்டும், மேலும் பொது தரிசனம் மாலை 7 மணி வரை மட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையம் முதல் கத்திப்பாரா மேம்பாலம் வரையிலான 4.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்வே ஆஃப் சென்னை என்ற புதிய பசுமை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி சுவாமி கோவில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மலை காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 7 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் தொழிற்பூங்காவில் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் கார் உதிரிபாகம் உற்பத்தி நிலையம் அமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்களின் வசதிக்காக மானாமதுரை, சிவகங்கை இடையே காலை, மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல், ஜூன் காலாண்டில் இந்தியாவில் தங்கத்திற்கான தேவை 6% சரிந்துள்ளதாக உலக தங்க கவுன்சில் அறிவித்துள்ளது. பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.4 ஏக்கர் நில மோசடி வழக்கில் நிலம் விற்றவர், வாங்கியோர் உள்பட 4 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா, ஈரான் மோதல் தொடர்பாக பாதுகாப்பான அமைச்சரவை குழுவின் 4வது ஆலோசனைக் கூட்டத்தை இன்று நடத்தினார். திருவாரூர் சூரிய மின் ஆலையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை படிப்பிற்காக மொத்த இடங்களில் சுமார் 70.2% இடங்கள் தற்போது நிரம்பியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நிறை புத்தரிசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமர் கோவில் அறக்கட்டளை செயலாளராக RSS பிரமுகர் ஜெகதீஷ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் தனியார் சுயநிதி மருத்துவ மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகள் இடையிலான இடப்பங்கீடு குறித்து நேற்று 2ஆம் கட்ட ஆலோசனை நடைபெற்றது. மைசூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் 3845 புதிய மருந்துகளுக்கு NPPA விலைகளை நிர்ணயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகா சுங்கச்சாவடிகளில் 3 ஆண்டுகளில் 4884 புகார்கள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். ஒருநாள் பேட்டர் தரவரிசையில் உலகின் நம்பர் 1 கிரிக்கெட் வீரராக சுப்மன் கில் அவர்கள் முன்னேறியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் சுவாமி கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக விற்ற வழக்கில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.